வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எந்த புத்தகத்தோடைய அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயமோகன் அவர்கள் எழுதின சோற்றுக்கணக்கு அப்படின்ற ஒரு புத்தகம். இது மிகவும் ஒரு சின்ன புக்கு தான். ஒரு 30 பக்கம் கொண்ட புத்தகம். அந்த புத்தகம் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு குறுநாவல் வகையிலான ஒரு கதை அது. இது மெயினாக அவருடைய அறம் தொகுப்பில் இருந்த ஒரு கதை. அது இப்போ தனி புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க, விஷ்ணுபுரம் பதிப்பகம். அதில் பார்த்தீங்க, அறம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமாக 2 கதை ரொம்ப க்ளோஸ்டு ஹார்ட்டு. அதில் ஒன்று யானை டாக்டர், இன்னொன்று சோற்றுக்கணக்கு. ஸோ முதல்ல நம்ம இந்த சோற்றுக்கணக்கை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த கதையோடைய டைட்டிலையே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. சோற்றுக்கணக்கு அப்படின்னாலே ஒரு ஃபுட்டு சம்மந்தமான ஒரு விஷயம். இந்த கதை ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1970களில் நடக்கக்கூடிய ஒரு கதை. திருவனந்தபுரம் அப்படின்ற ஊர் நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கும், கேரளாவுடைய தலைநகரம். அங்கே சாலை பஜார் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அந்த இடத்துக்குமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் மிகுந்த ஒரு இடம் அது. இந்த பத்மநாப சுவாமி கோயில் ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றதுனால ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ் அது. அது மட்டும் இல்லாமல் அந்த கதை நிகழக்கூடிய காலகட்டம் 1970கள் அப்படின்னும் போது எல்லாருக்குமே அந்த உணவு அப்படின்றது சரி விகிதமாக போய் சேராத ஒரு காலகட்டம். நிறைய மக்கள் இந்த டெஃபிஷியன்சியில் இருந்த காலகட்டம். ஸோ அவங்க கிடைக்கக்கூடிய வருமானம் அவங்களுடைய டே டு டே லைஃப்பை கேரி ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமையே இல்லாத ஒரு காலகட்டம் அது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கதையுடைய ஹீரோ அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி எப்படியான ஒரு சூழலில் தான் கதையுடைய ஹீரோ திருவனந்தபுரத்துக்கு படிக்க வர்றான். அவன் பேசிக்காக ஒரு குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு குமாஸ்தா. ரொம்ப அன்றாடம் செலவுகளுக்கே ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூரத்து மாமா வீட்டுக்கு கொண்டு அவங்க அப்பா படிக்கிறதுக்காக விடுறாரு. அங்கே அவன் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. இதில் சோற்றுக்கணக்கில் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கெத்தேல் சாஹிப் அப்படின்ற ஒரு கேரக்டர். கெத்தேல் சாஹிப் யார் அப்படின்னா திருவனந்தபுரம் சாலை பஜார் ஏரியாவில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கக்கூடியவர். அந்த ஹோட்டலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே நகரும். இதில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தலைமுறையும் சரி, இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸும் சரி, பட்டினி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவுமே உணர்ந்திருக்க மாட்டோம், அனுபவிச்சிருக்க மாட்டோம். இந்த கதையை படிக்கும்போது அந்த பட்டினி, அந்த பசி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவ்வளோ ஒரு இன்டெப்த்தாக நம்மளால் உணர முடியும். அந்த அளவுக்கு எழுதியிருப்பார் ஜெயமோகன் அவர்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் நினைப்பான், ரோட்டில் செத்து கிடக்கிற நாயை கூட எடுத்து சமைச்சு சாப்பிடலாமா, யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் அவனுக்கு வரும். அந்த அளவுக்கு பசி ஒரு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. ஸோ சரியான உணவு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்காது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அது. இவனை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா அந்த தூரத்து மாமா வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிருப்பார், அவன் படிக்கிறதுக்கு காலேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டு. ஆனால் அவனுடைய போராத காலம் அவங்க அந்த வீட்டில் இருந்த அத்தை சரியான உணவு இவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. டெய்லி பார்த்திங்க அப்படின்னா பழையது தான் ஊற்றுவாங்க. அது கூட ஒரு வேளை 2 வேளை தான். அந்த உணவுக்கு கூட அந்த அம்மா கணக்கு எழுதி வைக்கும். அந்த 8 மாதம் அவன் சாப்பிட்ருப்பாங்க. அந்த 8 மாதத்துக்கும் அந்த அம்மா கணக்கு எழுதி வைக்கும். டெய்லி இவ்வளோ சாப்பிட்ருக்க, உனக்கு இவ்வளோ நீ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நோட்டை தூக்கி விசாட்டி அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனுக்கு அவன் நண்பர்கள் மூலமாக கெத்தேல் சாஹிப்புடைய கடையை பற்றி தெரியுது. அந்த கெத்தேல் சாஹிப்புடைய கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஒரு உண்டியல் மாதிரி வச்சுருப்பாரு. அந்த உண்டியலில் போய் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை போடுறவங்க போடலாம், இல்லை எனக்கு வழி இல்லை அப்படின்னா இலவசமாக சாப்பிட்டுட்டு வெளியே போயிடுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய கடை நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் கெத்தேல் சாஹிப் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்லா தான் இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவன் போய் சாப்பிட்றதுக்கு உட்காடுறான். ஸோ அப்படி அவன் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது கெத்தேல் சாஹிப்புடைய உபசரிப்பை பார்த்து நம்மளுக்கே அந்த அந்த இடத்துல அவன் உட்காந்து முதல் தடவை உட்காந்து சாப்பிடுவான். அவர் அதட்டி உருட்டி சாப்பிட வைப்பார் அந்த பையனை. அப்படி சாப்பிட வைக்கும்போது அதை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தி வரும். ஏன்னா
ரொம்ப பரிவோட, அதாவது ரொம்ப கெடுபிடியான ஆள் தான். யாருக்கிட்டையும் பெருசாக பேசிக்க மாட்டார் அந்த கெத்தேல் சாஹிப் அப்படின்ற கேரக்டர். வருவார், கண்டிப்போடு அப்படியே சாப்பாட்டை எல்லாத்துக்கும் அள்ளி வச்சுட்டு போவார். வறுத்த கோழி, அப்புறம் மீன், அப்புறம் மீன் கொழுப்பு. ஸ்பெஷலாக இவனுக்கு ரொம்ப வந்து ஒட்டி போன உடம்போடு இருக்கக்கூடிய ஆள் இவன். இவன் அந்த அந்த கேரக்டரே வந்து ஹீரோ கேரக்டரே ஒரு இடத்துல சொல்லும், ஒரு குண்டான ஆள் ரோட்டில் நடந்து போனால் அந்த ஆளை பார்த்தா, ஆஹா அவர் என்ன சாப்பிடுவார், எவ்வளோ நிறையா சாப்பிட்றதுக்கு இருக்கும் போல இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு வந்து ரொம்ப ஏக்கப்படும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வரப்பட்னி. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு கெத்தேல் சாஹிப்போடைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராஜ விருந்து நடக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளியே எந்திரிச்சு வர்றவனுக்கு இயல்பாகவே, அதாவது நிறைய பேர் வந்து பணம் கொடுக்காம அப்படியே போயிடுவாங்க. இவனுக்கு வந்து ஒரு பெரிய மனப்போராட்டம் நடக்கும். அவன் வந்து அந்த 2 ரூபாவை நம்ம தான் கையில் வச்சுருப்பான். அது அவனுடைய அன்றாட செலவுக்கே சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான். அவங்க மாமா வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு மண்டியில் போய் வேலைக்கு சேர்ந்து அந்த மண்டியிலேயே வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க அந்த மண்டியோட ஓனர். இவன் வந்து அந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு வேளை இங்கே சாப்பிடுவான். மீதி ஏதாவது கொஞ்சம் காசு அப்பப்போ சேரும்போது ஒரு 4 இட்லி வெளியே சாப்பிட்டுப்பான். இந்த 2 வேளை உணவு தான் அவனுக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த தினமும் அந்த மனப்போராட்டம் வந்து அவனை வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். இதனால் அவன் கண்டினியூஸாக வந்து இந்த 2 ரூபாயை கூட அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க அத்தைக்கு வந்து பாக்கி இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டில் அந்த அம்மா எழுதி கணக்கை காமிச்சிடும். நீ இதை வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி 40 ரூபாய் என்னமோ சொல்லிடும். அதை வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால் இந்த 2 ரூபா கூட சமயத்தில் அவனுக்கு கிடைக்காது. இதனால் அந்த கெத்தேல் சாஹிப் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர்ற வரைக்கும் அவனுக்கு யாராவது பின்னாடி வந்து முதுகை தட்டி, எப்பா தம்பி நீ பணம் கொடுக்காமல் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சர்டைன் ஸ்டேஜில் கெத்தேல் சாஹிப் வந்து ஒரு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார். அவருக்கு வந்தார்னா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறது மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும். இவனும் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு வறுமையான சூழலில் உள்ள குடும்பம் அப்படின்றனால எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசமான உபசரிப்போடு அவங்க அம்மா வந்து இது வரைக்கும் அவனுக்கு சோறு போட்டதே கிடையாது. அதனால் கெத்தேல் சாஹிப்புடைய கைகள் தான் அம்மாவனுடைய கைகள் மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக அந்த ஒரு முரட்டு மனிதர்கிட்ட ஒரு அன்பை வந்து பார்த்துருப்பான் அவன். ஸோ அந்த ஒரு கணக்கு தான் வந்து சோற்று கணக்கு அப்படின்ற ஒரு திமுக வந்து இந்த கதையை எழுதியிருக்கார் ஜெயமோகன். ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே வேலை கிடச்சிருது. அந்த வேலை கிடச்ச பிறகு பக்காவாக செட்டில் ஆகிடுறா. அப்படி ஒரு நல்ல காலேஜில் லெக்சரர் வேலை கிடைக்கிது. சர்டைன் ஸ்டேஜுக்கு பிறகு அந்த குடும்பம், அந்த மாமாவுடைய குடும்பமும் வந்து ரொம்ப வறுமையில் இதாவது அவங்க மாமாவும் இறந்துடுறாரு. அந்த மாமாவுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். ராமலட்சுமின்றதோ பெரிய பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோடைய ஓவர்வியூ. இதில் நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, இலக்கியம் வாசிக்கிறவங்களுக்கு வந்து சிம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை விட எம்பத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நம்ம சொல்ல கேட்டிருப்போம். எம்பத்தி அப்படின்றது என்னென்னா, சிம்பத்தி அப்படின்றனா பரிதாபப்படுறது, மற்றவங்க மேலே பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுறது. எம்பத்தி அப்படின்றது வலியுணர்தல் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு வலி இருக்குது அப்படின்னா அந்த வலியை வந்து நம்மளால் உணர முடியணும். நம்ம உணர்ந்தால் தான் அந்த அவங்களுடைய உண்மையான ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இலக்கியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வலியை நம்மளுக்கு வந்து எழுத்தின் மூலமாக கடத்தும். அந்த வேலையை இந்த கதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பசி அப்படின்ற ஒரு உணர்வு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு அரிதான ஒரு விஷயம். இன்றைக்கும் வந்து நம்ம நாட்டில் மக்கள் வந்து ஒரு பகுதியினர் வந்து பசியோடு இருக்காங்க தான். ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட 98% மக்கள் தமிழ்நாட்டில் பசி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. இன்றைக்கி அபரிமிதமான உணவும் நம்மளுக்கு கிடைக்கிது சாப்பிட்றதுக்கு. ஆனால் பசி அப்படின்ற ஒரு விஷயமோ பட்டினி அப்படின்ற ஒரு விஷயமோ வந்து நம்ம ஜென்ரேஷன் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த கதையின் மூலமாக நம்மளுக்கு அந்த ஒரு எம்பத்தி வந்து கிரியேட் ஆகும். ஸோ பசியோடு இருக்கிறவங்கள பார்த்தா அந்த ஒரு வழியை நம்ம உணர்ந்து அவங்களுக்கு மேலும் உணவளிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நம்மளுக்கு இந்த கதையின் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிற மக்கள் நிச்சயமாக அந்த கதையை வாசிக்கணும்.
ரொம்ப ரொம்ப அருமையான கதை. அதை படிச்சிங்க அப்படின்னா மனசுக்குள்ள அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு கருணையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஊற்றெடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா வாசித்து பாருங்கள். இணையத்தில் வந்து ஜெயமோகனுடைய சைட்லேயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சில இணையதளங்கள்லேயும் அந்த கதை கிடைக்குது. அதே மாதிரி தனி புத்தகமாகவும் கம்மியான ரேட்டு தான், 30 ரூபாயோ 40 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்குள்ளே தான் அந்த புத்தகம் தனி புத்தகமாகவும் கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கிற மக்கள் வாசித்து பாருங்கள். மிகவும் நல்ல கதை. சோற்று கணக்கு ஜெயமோகன் அவர்கள் எழுதியது. இதனுடைய மஸ்ட் ரீட் ரெக்கமெண்டேஷனாக நான் சொல்கிறேன். நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். மிக்க நன்றி.